நான் எதுக்காக பேசணும்? எதுவும் தேவையில்ல, கிளம்புங்க. உன்னோட கோவம் எனக்கு புரியுது. உன் அண்ணன் என்னாலதான் ஜெயிலுக்கு போயிட்டான்னு நினைக்கிறேன். ஆனா அது உண்மை இல்ல. ஓ அப்படியா? அப்ப யாரால எங்க அண்ணன் ஜெயிலுக்கு போனாங்க சொல்லுங்க. உதவி செய்யறதா சொல்லி கூட்டிட்டு போயிட்டு எங்க அண்ணனை ஜெயிலுக்குள்ள போட்டீங்க. இப்போ அதுக்கு காரணம் நான் இல்லைன்னு வேற சொல்றீங்க. பார்வதி, இப்ப நான் சொல்ல போறத பொறுமையா கேளு. நான் அந்த ஜானகியை பழி வாங்கணும்னு நினைச்சனே தவிர உன் அண்ணன் ஒன்னும் ஜெயிலுக்கு போகணும்னு நினைக்கல. நான் பண்ணதும் தப்பு இல்ல. ஆனா நீ அதை தப்புன்னு சொன்னா அதை நான் ஏத்துக்கிறேன். அதுக்கு பிராய்ச்சித்தமா உன் அண்ணனை நான் வெளியே எடுக்கிறேன். ஆனா அதுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி நீ என்கிட்ட வெளிப்படையா சொல்லணும். இத பாருங்க, நான் எதை பத்தியும் வெளிப்படையா சொல்ல முடியாது. போங்க. எனக்கு ஜீவா யாருன்னு தெரியும். என்ன சொன்னீங்க? ஆமா, எனக்கு ஜீவாவை தெரியும். யார் ஜீவா? எனக்கு ஜீவா யாருன்னு தெரியாது. ஆனா ஜீவா யாருன்னு மாயாவுக்கு தெரியுங்கிறது எனக்கு தெரியும். மாயாவுக்கு தெரியுமா? ஆமா, மாயாவுக்கு தெரியும். இங்க பாருங்க, இப்ப குடும்பமே ஜீவாவை தேடிட்டு இருக்கு. ஒருவேளை அது மாயாவுக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா அவ வீட்டுல சொல்லிருப்பாளே. அதான் இன்னும் குழப்பமா இருக்கு. இல்லங்க, நான் இதை நம்பவே மாட்டேன். நேத்து எங்க வீட்டுல எங்க சொத்துல ஜீவாவுக்கு உரிமை இருக்குன்னு சொல்லும் போது அதுவும் உறுதியா வர சொன்னாங்க. அதுக்கு நாங்க எல்லாருமே ஆட்சேபனை தெரிவிச்சோம். அதை தடுக்கவும் நினைச்சோம். ஆனா எங்களால அது எதுவுமே முடியல. சரி, நீங்க ஜீவாவை கொண்டு வந்து நிறுத்துங்க. அப்ப வேணா நாங்க எங்க சொத்துல பங்கு கொடுக்கறதுக்கு சம்மதிக்கிறோம்னு சும்மா நாங்க ஒரு ஃபார்மாலிட்டிக்காக தான் சொல்லி பார்த்தோம். அத நம்பி எல்லாருமே சந்தோஷம் வேற பட்டாங்க. நேத்து இது எல்லாத்தையுமே பாத்துட்டு இருந்த மாயாவுக்கு ஜீவா யாருங்கிறது தெரிஞ்சிருந்தா கட்டாயமா நேத்து அதை சொல்லிருந்திருப்பாளே. ஆனா அவதான் அத பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே. அதான் எனக்கும் புரியல. ஆனா கன்ஃபார்மா சொல்றேன், ஜீவா யாருன்னு மாயாவுக்கு தெரியும். ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக அவ மறைக்கிறான். அந்த காரணம் என்னங்கறத கண்டுபிடிக்கணும். ஜீவா யாருன்னு கண்டுபிடிச்சா அவனையும் காலி பண்ணிடலாம். ஜீவா இங்க வரதுல அம்மா தான் பிரச்சனை பண்ணுவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அம்மாவே இவ்வளவு ஆசையா கேக்குறாங்க. அம்மா கிட்ட உண்மையா சொல்லிடலாமா? அம்மா ஜீவா மேல பாசத்துல விசாரிக்கல. ஜீவா யாருங்கிற உண்மையை நம்ம கிட்ட தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. என்கிட்டயே வாமா. சொல்லு சீனு. என்னம்மா சொல்லணும்? என்னவா? இப்பதானே ஜீவா இருக்கிற இடத்த சொல்றேன்னு சொன்ன. அப்படியா சொன்ன? ஜீவா இருக்கிற இடம் தெரிஞ்சா நீ போய் கூட்டிட்டு வந்துடுவியான்னு தானே சொன்ன. ஐயோ, சொல்ல மாட்டான் போல இருக்கே. உனக்கு தெரிஞ்சா சொல்லு சீனு. உன் தம்பி ஜீவா முகம் எப்படி இருக்குன்னு பாக்க மனசு கிடந்து தவிக்குதுப்பா. எனக்கு தெரியாதுமா. தெரிஞ்சா நானே போய் கூட்டிட்டு வர மாட்டேனா? உங்களை போய் நான் ஏமா கூட்டிட்டு வர சொல்ல போறேன்? சீனு, உனக்கு தெரிஞ்சிருக்குன்னு தான் எனக்கு தோணுது. எதுக்கு மறைக்கிற? சொல்லு சீனு, அம்மா தானே கேக்குறேன். மா, எனக்கு தான் தெரியாதுன்னு சொல்றல்லம்மா. உனக்கு தெரியலடா சீனு. ஆனா உன் பொண்டாடி மாயாவுக்கு எப்படின்னு தெரிஞ்சிருக்கும்ல. நீ அவகிட்ட கேள. நீ கேட்டா அவ சொல்லுவா. அவ ஏதோ மறைக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுதுப்பா. ஐயோ அம்மா, என்னம்மா இப்படி சொல்றீங்க? மாயா என்கிட்ட எதுவுமே மறைக்க மாட்டா. அப்படி மறைக்க வேண்டிய அவசியமும் இல்ல. நான் கூட ஏதாவது மறைப்பேனே தவிர அவ என்கிட்ட எதையுமே மறைச்சதே கிடையாது. கண்டிப்பா சொல்றேம்மா, அவளுக்கு எதுவுமே தெரியாது. அப்படி தெரிஞ்சா உங்ககிட்ட வந்து சொல்றேம்மா. எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஏய் சீனு, சீனு. பார்வதி, என்கிட்டயே அவன் போய் சொல்றான். என்கிட்டயே மறைக்கிறான். கல்யாணத்துக்கு முன்னாடி சீனு எப்படி இருப்பான்? அம்மா அம்மான்னு என்னையே சுத்தி சுத்தி வருவான். என்னைக்கு அந்த மாயா அவன் வாழ்க்கைக்குள்ள வந்தாலோ அதுல இருந்து என்னைக்கு யாரோ மாதிரி பாக்குறான். நல்லா இருக்கேன் கூட கேக்குறது இல்ல. அம்மா உனக்காக இதை வாங்கிட்டு வந்தேன்னு எதுவுமே எனக்காக வாங்கிட்டு வரல. என்ன மாயாஜாலம் பண்ணான்னு தான் தெரியல அந்த மாயா. என்னால தாங்கிக்கவே முடியல பார்வதி. என்ன நீ? உங்களுக்கு இதெல்லாம் இப்பதான் தெரியுதா என்ன? இப்போ அவன் ஒண்ணு பத்மாவுடைய மகனா இல்ல, மாயாவுடைய புருஷன்.
புருஷன் சொல்றதை விட மாயாவோட எடுப்புடி அப்படிதான் அவன் இருக்கான். இத நான் சொல்லிருந்தேன்னு வச்சுக்கோங்க, நீங்க நம்பிக்கவே மாட்டீங்க. இப்போ நேரடியா பார்க்கும்போதுதான் உங்களுக்கே புரியுது. சரி, ஜீவாவை பத்தி அவன் கிட்ட கேட்டீங்களே, வேற என்ன சொன்னான்? எதுவுமே தெரியாதுன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டான் பார்வதி. அப்போ உண்மையிலே தெரியாதா? பார்வதி, பெத்த மகன் உண்மையை சொல்றானா பொய்ய சொல்றானா ஒரு தாயால கண்டுபிடிக்க முடியாதா என்ன? அவனுக்கு ஜீவா யாருன்னு வேணா நீ சொல்ற மாதிரி அவனுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா ஜீவாவை பத்தி எந்த தகவலும் தெரியாதுன்னு அவன் சொல்றத நிச்சயமா என்னால ஒத்துக்க முடியல. அவனுக்கு தெரிஞ்சிருக்கு பார்வதி, என்கிட்ட மறைக்கிறான். சீனுவுக்கு தெரிஞ்சிருக்கோ இல்லையோ, கண்டிப்பா அந்த மாயாவுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரிஞ்சிருந்தா மாயா கண்டிப்பா சீனு கிட்ட சொல்லாம இருக்கவே மாட்டா. 2 பேரும் சேர்ந்துதான் எப்போ ஒன்னா போறாங்க வராங்க, வீட்டுக்குள்ள கூட உன்னதானே பேசிக்கிறாங்க. அப்ப மாயாதான் என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சீனு கிட்ட சொல்லிருக்காங்கறியா? நீங்க கரெக்டா சொல்றீங்க. எதுக்கு என்கிட்ட மறைக்கணும்? ஒருத்தர் இன்னொருத்தர் கிட்ட ஒரு விஷயத்த மறைச்சா கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். என்கிட்ட ஜீவாவை பத்தி மறைக்கிறதுக்கு என்ன காரணம் இருக்க போகுது? அது உங்களுக்கும் எனக்கும் எப்படி என்ன தெரியும்? மாயாவுக்கு தானே தெரியும். அப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்துதான் என்கிட்ட மறைக்கிறாங்கங்கற? ஆமா அண்ணி, அவங்க மறைக்கிறதுக்கு ஏதோ ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. ரொம்ப முக்கியமா ஜீவா யாருங்கறத நாம தெரிஞ்சுக்கிறதுல அவங்களுக்கு சுத்தமா விருப்பமே இல்ல. நாம ஜீவா கிட்ட பேசிடுவோம்னு அவங்க நினைக்கலாம்ல. எப்படி இருந்தாலும் ஜீவா அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இங்க வரதானே போறான். தெரிஞ்சிருந்தா ஏன் இன்னும் வரல? நம்ம கிட்ட சொல்லல விடுங்க, ஏன் மாமா கிட்ட ஜானகி அக்கா கிட்ட கூட இன்னும் சொல்லல? அண்ணி, அதுல ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அத நாம கண்டுபிடிச்சே ஆகணும்.